தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பிறை தென்பட்டுள்ளது. இதனால் நாளை முதல் ரமலான் நோன்பு தொடங்குகிறது. தற்போது சென்னையில் சிறப்பு தொழுகை நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த ரமலான் நோன்புக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடைபெறும்? நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கீங்க? விக்னேஷ், தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் பிறை தென்பட்டதை அடுத்து இஸ்லாமியர்கள் இன்று நள்ளிரவில் இருந்தே இந்த நோன்பை கடைபிடிக்க இருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல். இங்கு சென்னையைச் சேர்ந்த பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஸ்வின் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய கேலண்டரில் 9வது மாதம் ரமலான் மாதம். இந்த புனித மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டிய திருக்குரான் அருளப்பட்டது. நோன்பு என்பது கிழக்கு வெளுத்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுதல் பருகுதல் உட்பட நோன்பை முடிக்கும் காரியங்களை விட்டு அவர்கள் முழுமையாக தன்னை தடுத்துக் கொள்வதாகும். புனித ரமலான் மாதத்தை பொறுத்தளவு 30 நாட்கள் இவர்கள் அந்த நோன்பை கடைபிடித்து இந்த மாதம் முழுவதும் பிறருக்கு உதவுதல், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் உள்ளிட்ட நல்ல காரியத்தில் ஈடுபடுவார்கள். இந்த நோன்பின் முக்கியத்துவம் தொடர்பாக நாம் தற்பொழுது இங்க இருக்கக்கூடியவிடம் பேசலாம். சார் வணக்கம். இஸ்லாமில் இன்று பிறை தென்பட்டுதா? உங்களுடைய அந்த சிறப்பு வழிபாடு எப்படி நடைபெறும்? இந்த 30 நாளில் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்? ரமஜான் சொன்னோடனே 10 மாதம் இஸ்லாமிய சொந்தங்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருப்பாங்க இந்த மாதத்துக்காக. ஏன்னா அவ்வளோ புனிதமான மாதம் இது. சரியா, இன்று இரவுலேருந்து நாங்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்குலேருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்குலேருந்து சிறப்பு பிரார்த்தனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். 30 நாள் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் நோன்பு இருக்கும். நோன்புல எப்படின்னா காலையில் 4:40 ஸ்டார்ட் ஆகிட்டு இரவு 6:25 இருக்கும். அந்த டைமில் எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். வெறும் பிரார்த்தனைகள் மட்டும்தான் இந்த மாதத்து ஃபுல்லாக நாங்கள் கடைப்பிடிப்போம். அது இல்லாமல் நிறைய உதவிகள் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். சரியா, அது இல்லாமல் இந்த மாதத்துக்கு சிறப்பான எதுக்காகனா, இந்த மாதம் தான் குர்ஆன் எங்களுக்காக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக படித்தது. அல்லாஹ் தஆலா எங்களுக்காக படித்தது குர்ஆனை இந்த மாதம் மட்டும்தான். அதனால அந்த குர்ஆனை படிக்கிறோம். இந்த தொழுகை சிறப்பு தொழுகைகளையும் குர்ஆனை படிக்கிறோம். அது இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் குர்ஆன் படிக்கணும்னு சொல்லி ஒரு கடமை இருக்குது எங்களுக்காக. அது இல்லாமல் அந்த மாதத்துக்காக நிறைய ப்ராஃபிட் இது பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் வெறும் பிரார்த்தனைகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம். இல்லாதவர்களுக்கு உதவியும், அதுவும் இல்லாமல் நோன்பு கஞ்சி, இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். விரிவான பதில்களுக்கு நன்றி சார். இந்த மாதத்தை பொறுத்தளவு வானில் பிறை கண்டு நெஞ்சில் இறை நிறுத்தி மெய்வருத்தி இஸ்லாமியர்கள் தங்களுடைய 30 நாட்கள் நோன்பை கடைபிடித்து ரமலான் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவதற்கான தங்களுடைய நோன்பை தொடங்க இருக்கிறார்கள். விக்னேஷ், ரமலான் நோன்பு நாளை தொடங்க உள்ள நிலையில் தற்போது சிறப்பு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து.